உலகளாவிய வரி நெருக்கடி தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கைத்தொழில் துறையை பிரதித்துவப்படுத்தும் பலரும் பங்கேற்றிருந்தனர். 44 வீதமாக இருந்தது 30 வீதமாக குறைக்கப்பட்டமை சிறந்த விடயம். எனினும் நடைமுறை ரீதியில் அது எவ்வாறான தாக்கத்தை செலுத்தியுள்ளது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் பிரைஸ் சென்சிட்டிவ் HR கோட் அமைவை போட்டியிடுகின்றோம். நான் ஜனாதிபதியை சந்தித்த சந்தர்ப்பத்தில் சில விடயங்களை சுருக்கமாக கூறினேன். எமது நாட்டில் உள்ள நெருக்கடிக்கு அமையவும் வேறு சில நாடுகளுடன் இணைந்து அணியாக சென்று அவர்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்ற கருத்து நிலவியது. வேறு சில நாடுகளுடன் இணைந்து அணியாக செல்வதாயின் எவ்வித பலனும் இல்லை என்பது, எமது நாடு தொடர்பில் தனியாக கலந்துரையாடுவதாலும் பலனில்லை என்பதே நிலைப்பாடாக இருந்தது. எமது நாட்டின் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவது மாத்திரம், அதாவது இருதரப்பு பேச்சுவார்த்தை தொடர்பில் மாத்திரம் கலந்துரையாட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாக அமைந்தது. தற்போது அவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வரி தொடர்பில் எவ்வாறான கருத்தாடல் நடத்தப்பட்டது என்பது எமக்கு தெரியாது. எனினும் இருதரப்பு கலந்துரையாடல் நடத்தப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். HS கோட் தொடர்பில் கலந்துரையாடுமாறே நாம் கூறினோம். ஆயிரக்கணக்கானோர் கலந்துரையாடியதாகவும் அதனூடாக 170 வீதமானோருக்கு 0% வரி அறவிடப்பட உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் கூறியதை நாம் கண்டோம். அதற்குள் விவசாய பொருட்களும் அடங்குவதாக தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் எமக்கு பாதிப்பு ஏற்படாது அல்லவா? அமெரிக்காவுக்கு ரப்பர் தொடர்பான வரி குறைமாயின் பெரிதாக பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? எனினும் நாம் அமெரிக்காவுக்கு அனுப்பும் HS கோட்கான வரி செலுத்த வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. அவர்கள் ஜூம் ஊடாக கலந்துரையாடினர். இங்கு பரஸ்பர தீர்வு வரி மாத்திரமல்ல, பரஸ்பர வரி அல்லாத வேறு விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்படுவதாக அறிய கிடைக்கின்றது. வேறு விதமான வரி போர்டர் டாக்ஸ் தொடர்பிலும் கலந்துரையாடப்படுகிறது. இது பரஸ்பர தீர்வை வரியுடன் மாத்திரம் தொடர்புபட்ட விடயம் அல்ல, பரஸ்பர வரிக்கு அப்பால் சென்ற விடயமாகும். என்னால் ஒரு விடயத்தை மாத்திரமே கூற முடியும். ஒன்றிணைந்து இதனை செய்ய முடியும் என நாமும் ஏனைய தரப்பினரும் தொடர்ச்சியாக கூறினோம். அரசாங்கம் தனியாக செய்கிறது. என்ன செய்கிறோம் என்பதை அரசாங்கம் கூறுவதில்லை. வெற்றியீட்டினால் அனைவருக்கும் நல்லது. எனினும் தோல்வியடைந்தால் எம்மை கூற வேண்டாம்.